நீங்க ஐஏஎம்ல எம்பிஏ பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? அப்போ உங்களுக்காண்டி வீடியோ தான் இது. இந்த வீடியோவில் நம்ம ஒரு ஐஏஎம்ல ஒரு கேண்டிடேட் செலக்ட் ஆகிறதுக்கு அவங்க என்ன மாதிரி கிரைட்டீரியால ஒரு கேண்டிடேட் செலக்ட் பண்றாங்கன்னு நம்ம பார்க்க போறோம். ஈச் ஐஏஎம் வில் செலக்ட் அண்ட் கேண்டிடேட் பேஸ்ட் ஆன் காம்போசிட் ஸ்கோர். இந்த காம்போசிட் ஸ்கோர்ல என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, they will give you 100% weightage for composite score. அதில் 20 to 30% weightage is for ப்ரொஃபைல் பேஸ்ட். அந்த ப்ரொஃபைல் வந்து உங்களோட 10th 12th யூஜி மார்க்ஸ், உங்களோட ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ், அப்புறம் ஜெண்டர் டைவர்சிட்டி, அப்புறம் அடிஷனல் சர்டிஃபிகேஷன்ஸ், அதெல்லாம் வந்து இந்த ப்ரொஃபைல் பேஸ்ல வந்துடும். ரிமைனிங் 50% வெயிட்டேஜ் பார்த்தீங்கன்னா கேட் ஸ்கோர். ஸோ அதில் நம்ம எவ்வளோ பர்சன்டேஜ் எடுக்கிறோன்றது மேட்டர். நெக்ஸ்ட் வந்து 20 to 30% வெயிட்டேஜ் ஃபார் வேட்பிஐ, ரிட்டன் எபிலிட்டி டெஸ்ட் அண்ட் பர்சனல் இன்டர்வியூ இருக்கும். ஒரு சில பிரைவேட் பேஸ்க்குள்ள குரூப் டிஸ்கஷன் இருக்கும். ஸோ இந்த அடிப்படையில் உங்களுக்கு வந்து ஒரு 100% காம்போசிட் ஸ்கோரில் வந்து உங்களுக்கு ஈச் கேட்டகரியில் வந்து உங்களுக்கு மார்க் கொடுப்பாங்க. ரெஸ்பெக்டிவ் காம்போசிட் ஸ்கோர் நீங்கள் கிளியர் பண்ணியிருந்தீங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு இன்டர்வியூ கால் கூப்பிடுவாங்க. அப்புறம் இன்டர்வியூ காலில் வந்து உங்களுக்கு செக் பண்ணுவாங்க உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், அப்புறம் வந்து நீங்கள் இது வரைக்கும் பண்ணதெல்லாம் நீங்கள் எப்படி ஜஸ்டிஃபை பண்ணுறீங்க அப்படின்றத செக் பண்ணுவாங்க. இது முடிச்ச உடனே உங்களுக்கு வந்து அவங்க அட்மிஷன் லெட்டர் வந்து மோஸ்ட்லி ஜூன் ஜூலையில் வந்து உங்களுக்கு அட்மிஷன் ஆஃபர் கிடைக்கும். ஸோ இப்படி தான் வந்து ஒரு டாப் பி ஸ்கூல்ஸ் மோஸ்ட்லி ஐஎம்ஸ்லாம் வந்து செலெக்ஷன் க்ரைட்டீரியா இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் ஐஎம்ல எம்பிஏ போகணும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் வந்துட்டு கமெண்ட்லேயும் இல்லை டிஎம் பண்ணலாம். தமிழில் எம்பிஏ கண்டென்ட் படி தெரிஞ்சுக்கிறதுக்கு எம்பிஏ தமிழ் ஃபாலோ பண்ணுங்கள். பாய்.